நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து துதிக்கும்படி வந்திருக்கிற நாம், அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தி வந்த நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படி அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படி, உமக்கு பிரியமில்லாத எந்த விதமான ஆண்டவரே பாவமான காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுவது உண்டானால் தயவாய் மன்னித்து ஒரு விசை கூட உடைய இரத்தத்தால் கழிவு எங்களை தூய்மையாக்குங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்முடைய சமூகத்திற்கு வர முடியாது. தகப்பனே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். நாங்களும் உம்மை போல பரிசுத்தமாகும்படி எங்களை அழைத்த நல் மீட்பர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து பரிசுத்த உள்ளத்தோடு, ஒரு தூய மனதோடு அந்த பரிசுத்த தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதுவரை எங்களை நடத்தி வந்த நல்ல நேசனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்மைகளின் நாயகர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானிலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடைய எங்கள் தேவன் அப்பா இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விலையேறப்பட்ட இரத்தத்தால் எங்களை மீட்ட எங்கள் நேசர். ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு கூர்ந்தப்பா எங்களை தேடி வந்த தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், மாட்சிமை நிறைந்த எங்கள் கர்த்தர், மகத்துவமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உன்னத தேவன், உன்னதமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படும் எங்கள் பரிசுத்தமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பெரியவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. கிருபையால் எங்களை மீட்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். கிருபையால் நம்மளை ரட்சித்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை தந்த எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். இந்த உலகத்தில் இருந்து எங்களை வேறு பிரித்தவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை கொண்டு வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ glory, glory to Lord. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நம்மை கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை மறவாத கிருபை ஆண்டவரே. எங்களை அனுதினமும் நினைக்கிற கிருபை தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களை மன்னித்த கிருபை தகப்பனே ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபை தகப்பனே. ஆமென். அதெல்லாம் நினைச்சு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஓ glory, glory to Lord. ஹல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவோடு ஆண்டவர் நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம், ஆமென், வெறுமையாய் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் அவருடைய தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, ஆமென், ஒரு அபிஷேக வல்லமையோடு ஆண்டவர் நாம் ஆராதிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, எத்தனை மேன்மை, எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம மத்தியில உலாவுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில உலாவுகிற தேவன். ஆமென். அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், எங்க உள்ளத்தில் ஆண்டவரை ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ glory, glory, glory. ஊற்று தண்ணீரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். பொங்கி வழியட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். வெறுமையான பாத்திரமாய் அல்ல தகப்பனே ஆண்டவரே. உடைந்த பாத்திரமாய் அல்ல தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களை உருவாக்கி தகப்பனே ஆண்டவரே. எங்களை உணர்த்தி தகப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தூய்மையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார் ராஜா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே, தூய்மையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி, ஓ அந்த தூயவர், அந்த தூயாதி தூயவர், ஆமென், இந்த செந்நீரால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மளை தூய்மையாக்குற அந்த ரட்சகர். ஓ glory, glory, glory to Lord. சிங்காசனத்தில் வீட்டுகிற நம்மளை தேவனை நோக்கி பார்த்து, ஆமென், இந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து, அந்த ஆதியும் அந்த
அந்தமான அந்த தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற நம்முடைய இரட்சகரை நோக்கி பார்த்து ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். எங்கே 2 பேர் 3 பேரை நாமத்தினால் என்னை நோக்கி கூப்பிடுவார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு மாறாத எங்கள் நேசர் ஆண்டவரே. ஆமென். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. ஆமென். நீர் ஜீவனுள்ள மெய் தேவன் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய ஜீவனுக்கு அதிபதி நீங்க தான் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்த எங்கள் இரட்சகர். ஓ glory to Lord. ஹல்லேலூயா. அப்பா அவங்க அன்பை நினைச்சு நினைச்சு ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை டாடி. ஹல்லேலூயா. நிபந்தனை இல்லாத அன்பு, ஓ கல்வாரி அன்பு, நம்மளை நேசித்த அன்பு, நம்மளை குற்றப்படுத்தாத அன்பு. ஹல்லேலூயா. நாம் எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில ஏற்றுக்கொண்ட அன்பு, மார்போடு சேர்த்து கொண்ட அன்பு. ஆமென். தகப்பனை போல தோளில் சுமந்த அன்பு. ஆமென். தடுமாறி விழுந்த நேரத்தில் ஆண்டவரை தாங்கி ஆண்டவரை நடத்தின அன்பு. ஓ glory glory to Lord. ஆமென். என்ன சொல்லி உம்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே, எப்படி உம்மை ஆராதிப்போம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நீங்க தந்த ரட்சிப்பை நினைத்து தகப்பனே அல்லேலூயா என்று உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீங்களப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஹல்லே ஒரு பெரிய பொக்கிஷம். glory glory to Lord glory to Lord. ஆண்டவரே உம்முடைய பிள்ளை எங்கக்கூடிய அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களா தகப்பனே. உம்முடைய ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்தீங்களா தகப்பனே ஆண்டவரே. மகனாக மகளாக லேவியராக ஆசாரியராக எங்களை ஏற்படுத்தினீங்களா தகப்பனே. ஓ glory glory to Lord. ஆமென். இந்த அன்பை நினைச்சு ஆண்டவர் இந்த உன்னதமான தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். இந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டுக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். இந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். சர்வ லோகத்தின் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். நீரே சர்வலோகத்தின் ஆண்டவர் அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் தகப்பனே. glory glory to Lord. அந்த எஜமானனே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் இதய தீபமே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஆமென். நீர் ஒருவரே கனத்திற்கு உரியவர். glory glory to Lord. எல்லோரிலும் பெரியவர், ஆளுகை செய்கிறவர். ஆமென். அநாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் அடைக்கலமான கிறிஸ்துவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து ஆமென் கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். இதுவரை ஆண்டவரே நிழலை போல எங்களோடு இருந்த தேவன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். எங்களுடைய பாதங்கள் இடராதபடிக்கு ஆண்டவரே ஆமென் தம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கின எங்கள் நேசர். ஓ எத்தனை அன்பு எத்தனை அன்பு எத்தனை அன்பு இயேசுவின் அன்பு. ஓ glory glory to Lord. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அன்பு தான் நம்மளை இதுவரை கொண்டு வந்திருக்கிறது. அந்த அன்பு தான் நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போன நேரங்களில் நம்மளை ஆண்டவரை பலப்படுத்தின அன்பு. ஓ glory glory to Lord glory to Lord. மன்னித்த அன்பு. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் மறந்த அன்பு. glory to Lord. ஆமென். எத்தனை ஆச்சரியமான தேவனவர், எத்தனை ஆச்சரியமான தேவனவர். ஆமென். அந்த இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த இயேசு இரட்சகரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். நீர் ஒருவரே ஆராதனை நாயகர் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆமென். நன்றியோடு இந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஆமென் கரங்களை உயர்த்தி ஓ glory to Lord. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. ஆமென். உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும்
பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. Glory, glory, glory to Lord.
கரங்களை அசைத்து ஓ க்ளோரி க்ளோரி அந்த ரிமஷகரவலவா க்ளோரி. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுபவரே, எங்கள் மத்தியில் உலாவுபவரே, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறவரே, ஆமன், எங்களை வழி நடத்துகிறவரே, தூய ஆவியானவரே. ஓ க்ளோரி டு லார்ட். நன்றி 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 ராஜா, நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. க்ளோரி 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 டு லார்ட். ஆமன். இந்த நல்ல தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆமன் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆமன் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆமன் அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. Glory to Lord. சுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், இதோ பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவர் திறவுகோல் என்பது ஒரு வீட்டுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி பூட்டப்பட்டதை திறந்து உள்ளே போவது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஓ ஹல்லேலூயா, அது பூட்டப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் திறவுகோல் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்தில் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான திறவுகோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை அசைத்து மீண்டுமாக இந்த கவியை பாடப்போகிறோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. சபையின் நடுவிலே ஆராதனை, நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 சபைகள் தான் 7 குத்து விளக்கு. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி உற்சாக பலிகளை தேவனுக்கு செலுத்துவோம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். Thank you Jesus. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் கடந்த 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்தின் முதல் வாரத்திலே வரும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உங்கள் உள்ளத்திலே நன்றிகளை கொண்டு வந்தீர்கள்? என்னை காத்தீர், என்னை பாதுகாத்தீர், என்னை போஷித்தீர், என்னை வழிநடத்தினீர். வியாதியின் அகோரங்களிலே உலக மக்கள் எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கும் பொழுது இதுவரை நம்முடைய சபையிலே ஒருவரையும் சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். போராட்டம் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், பலவீனங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் ஜீவனை தொடுவதற்கு
பிசாசுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. கரங்களை தட்டி மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களையும் என்னையும் ரட்சித்த தேவன் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த 9வது மாதம் நமக்கு முன்பாக சவாலாக இருக்கலாம். சவாலை மேற்கொள்ளும் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து இந்த மாதத்தை ஊடுருவி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர். கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர். கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீங்கி காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். எத்தனை பலவீனம் வந்தது, ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது பலத்தை நமக்கு கொடுத்தாரே. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர்.
தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ரபஹத்தி ரபஹந்தி ரபஹதியா ஏக்கராத்யா ரபோஷத்தி ரஹதி ரபலபா. ஆமென் 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 ஆமென். உம்முடைய மகிமை எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது ஐயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. ரே ரபலபரபா தினரபா ஷகரே ரே 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 அந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தை விட்டு கொண்டு வரும்போது தப்புச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டாங்க. இதோடு பிரச்சனை தீர்ந்ததுன்னு. ஆனால் செங்கடலுக்கு பக்கத்தில் வரும்பொழுது தீர்ந்த பிரச்சனை மறுபடியும் வந்தது போல் தெரிகிறது. தேவ பிள்ளையே, நீ முடிந்தது என்று நினைத்த காரியங்கள் மீண்டும் உன்னை எதிர்நோக்கி வருமானால் உன்னை அழிப்பதற்காக அல்ல, அது அழிந்து போவதற்காக. அது அழிந்து போவதற்காகத்தான் கர்த்தர் மறுபடியும் வர பண்ணுகிறார். அந்த எகிப்தியர்கள் மறுபடியும் இவர்களை பிடித்துக் கொள்ள வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும் என்று எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு நான் காண்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில் ஒரு நாளும் திரும்ப காணாதபடி அவைகளை முற்றுமுடிய அழிக்க என் தேவன் வல்லவர் என்று நினைக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Glory to Jesus. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். கண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சற்று வந்தால் ஆவியார் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சற்று வந்தால் ஆவியார் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை.
வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்மிடமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்மிடமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி. 3ஆம் அலை அல்ல, 4ஆம் அலை அல்ல, 5ஆம் அலை அல்ல, எத்தனை அலைகள் வந்தாலும் என் குடும்பத்தை பாதுகாக்க தேவன் இருக்கிறார். வீட்டுக்குள்ளதான் வாதைகள் வராது, வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறதே. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி, மத்தியானத்தில் பாழாக்கும். எந்த நேரம்னு கிடையாது பிசாசுக்கு. காலையில தாக்குவான், மத்தியானம் தாக்குவான், சாயந்தரம் தாக்குவான், ராத்திரியில தாக்குவான். நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, வெளியே வேலைக்கு போகணும். அதனாலதான் பாதையிலே கூட எந்த வாதைகளும் நமக்கு வராதபடி தூதர்களை வைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் வீட்டை பாதுகாக்கிற தேவன் அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் மரம் போல உன் வாழ்க்கை தழைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். மதுரமாய் வசந்த காலத்தை வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் கம்பீரமாய் அறுக்கப்படுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, வாதை என் கூடாரத்தில் வராதபடி நீர் காக்கிற தெய்வம். இப்போ எதையெல்லாம் பாட்டாக பாடுனீங்களோ அதையெல்லாம் ஆராதனையாக ஆண்டவர்கிட்ட துதிகளாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இனி வசந்தமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் ஒரு வசந்த காலத்தை எனக்காய் வைத்திருக்கிறார். ஒரு வெறுமையை பார்க்கும்படியாக என் தேவன் என்னை அழைக்கவில்லையே. ஒரு தரித்திரத்தை பார்க்கும்படியாக என் தேவன் என்னை அழைக்கவில்லையே. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அல்லவா, சம்பூரணமாய் கொடுக்கிற தெய்வம் அல்லவா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற தெய்வம் அல்லவா. வசந்த காலம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. கசந்த வாழ்க்கையெல்லாம் மதுரமாய் மாறும்படியாய் மாற்றுகிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபஹந்திர பஹதன மரஷதலா ஏகராதியா நாமா சந்திர மேரகதின மரதியா தரபலபா. அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க பார்க்கலாம். அவர் நம் அடியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் நடுவிலே உலாவுகிற தேவன் ஒவ்வொருவருடைய முகமாய் பார்க்கிறார். என் பிள்ளை எவ்வளவு அழகா என்ன துதிக்குது, எவ்வளவு ஆர்வமா என்ன துதிக்குது, உள்ளத்திலிருந்து இந்த பிள்ளை என்ன துதிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருவருடைய முகத்தையும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அவருடைய முகம் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க முகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்தில் அவர் நிற்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை இன்னும் அதிகமா ஸ்ட்ரென்தன் பண்ணும்படியாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபகதிரபலனரா ஷெதெரெதிரபா. நன்றி 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 நன்றி. நம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எப்பெல்லாம் நாங்கள் உங்களை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் எங்க அருகில் நீங்க இருந்து எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை அங்கீகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு மணவாட்டி கொடுத்த அந்த உச்சிதமான கனிகளிலே பிரியப்பட்ட எங்கள் மணவாளன் இன்றைக்கும் எங்களுடைய துதிகளை நீர் சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுமா? இந்த மாதத்தில் தேவையோடு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. பல பெரிய தேவைகள் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்டுவதற்கு, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட, ஆண்டவரே பல தேவைகள் எங்களுக்கு அறியவில்லை, நாங்கள் உணராத தேவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஏகோவா ஈரே எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ, சுகவீனமாக இருக்காங்களோ, ஐயோ என்னுடைய சரீர பலவீனத்தினால இன்னைக்கு ஆராதனைக்கு கூட என்னால் போக முடியலைன்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை பலவீனங்களை மாற்றுவதாக, சுகவீனங்களை மாற்றுவதாக. அல்லேலூயா. மனபாரங்கள், மனக்கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் என்று பலவிதங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி நீர் செய்வீராக. சமாதானம் உண்டாகும்படி செய்வீராக. எல்லா தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் செலவுகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இனம் புரியாத ஒரு வேதனைக்குள்ளே போகிறவர்கள், இனம் புரியாத ஆண்டவரை கஷ்டத்துக்குள்ளே போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணை நின்று உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தில் இந்த மூன்றாவது அலை வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேச தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மத குருமார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, மத குருக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. தீவிரவாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, சட்டவிரோதமான செயல்களை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா கேபினெட் அமைச்சர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகள், அரசாங்க பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிப்பீராக. எங்கள் தேசம் இயேசுவை காணட்டும், ரட்சிப்பை காணட்டும். கர்த்தர் அப்படியே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு பெருமிதம் வர வேண்டும். தேவனை நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வர வேண்டும். தேவனை நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு தைரியம் வர வேண்டும். தாவீதுக்கு அது இருந்தது. தேவனோடு நடந்த ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தது. தேவனோடு நடக்கிறவர்களுக்கு தேவனை நினைத்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். தேவனை நினைத்த உடனே ஒரு தைரியம் வரும், கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆனால் வாழ்க்கையில் பாவம் செய்கிறவர்களுக்கு தேவனை நினைத்த உடனே, என் தேவனை நினைத்த போது நான் அலறினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 அனுபவங்களும் உண்டு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அனுபவம், அவரை நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய துணையினாலே அவர்கள் சண்டை போட போனாலும் இடையில தண்ணீர் இல்லாதபடினால் சில குழப்பங்கள் அவர்களுக்கு வந்தது. நாம் செத்து விடுவோமோ என்கிற பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவனை நம்பி சில காரியங்களை செய்ய இறங்கும் போது வருகிற குழப்பங்கள், போராட்டங்கள் நம்மை அழித்து விடுமோ என்று யோசிப்போம். ஆனால் அழைத்த தேவன் ஒருபோதும் நாம் அழிவதற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எலிசா தீர்க்கதரிசியை அழைத்து வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவான் என்று யோசபாத் ராஜா அவனை அழைத்து வர சொன்னபோது அழைத்து வருகிறார்கள். எலிசாவை அழைத்து வருகிறார்கள். ஆனால் எலிசா சொல்லுகிறான், இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்ல வேண்டுமானால் ஒரு சுரமண்டலக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். தேவன் எப்பொழுதுமே அவர் கொடுப்பதற்கு முன்பாக நம்மை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அவர் ஏராளமாய் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கொடுப்பதற்கு முன்பாக கொண்டு வர சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? வேதத்திலே இதற்கு ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். கொண்டு வாருங்கள் என்று. பிசாசு பிடித்த அந்த சிறு பையனுடைய தகப்பனை பார்த்து, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அந்த பிரச்சனையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நிறைவு உண்டாவதற்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதற்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறதை முதலாவது என்ன செய், கொண்டு. உன் வீடு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் விளைவின் முதல் பலனாகிய தசமபாகங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையில இந்த தசமபாகத்தை கொண்டு வருகிற அனுபவம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வந்தா நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். உன்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் தான், ஆனால் அது என் கைக்கு வரும் பொழுது நான் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறேன். கொண்டு வாருங்கள். இந்த எலிசாவை பொறுத்த அளவுக்கு சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள். இசை வாசிக்கும் போது தேவ கரம் இறங்கிறது. ஆராதனையில ஏன் இசை வாசிக்கிறோம்? தேவன் இசையை ரசிக்கிறவர் மட்டுமல்ல, இசையின் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அந்த இசை தெய்வீக இசையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதை பாருங்கள், தாவீது சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவான். அந்த ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவான். ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு, தேவனிடத்தில் பேசுவதற்கு பலருக்கும் பல அனுபவங்கள் இருந்தது. கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தை உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேவனே எனக்கு தாரும் என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் நீ கொண்டு வா என்று சொல்லுவார். நீ கொண்டு வருவதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. 16ஆம் வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். தண்ணீர் இல்லாத வனாந்தரத்தில் போகிறார்கள். அந்த தண்ணீர் இல்லாத வனாந்தரத்திலே தேவனுடைய கரம் இறங்கி தேவன் பேச வைக்கிறார். பள்ளத்தாக்கு எங்கும் என்ன செய்யுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். 2வது, நீங்கள் கொண்டு வருவது மட்டுமல்ல, தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அற்புதங்களை செய்யும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அற்புதங்களை செய்யும்.
கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. கரம் இறங்கின உடனே வார்த்தை வர ஆரம்பித்தது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதாவது நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இடம் உண்டாக்கி கொடுங்கள். உங்களிடத்தில் இடம் உண்டாக்கி கொடுத்தால்தான் நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். கொண்டு வாருங்கள், வெட்டுங்கள், கீழ்ப்படிதல். இந்த ராஜாக்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? ஐயா, நம்ம இருக்கிறது பாலைவனம், வனாந்தரம். இங்க தோண்டினா என்ன வராது? தண்ணி வராது. ஆனா நீ இப்படி தோண்ட சொல்றியே என்று அறிவை பயன்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சுய அறிவில் யோசிக்காமல் தேவனுடைய ஞானத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் நம்ம எதை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனுஷிக அறிவை பயன்படுத்தக்கூடாது, தெய்வீக ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு எதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு வா என்று சொல்லுகிறார் என்றால் அறிவு பேசும். ஆண்டவர் என்னுடைய ஆலயத்துக்கு தசமபாகங்களை கொண்டு வந்து நீ பண்டக சாலைகளை செலுத்து என்றால் அறிவு பேசும். நீ என்னுடைய ஊழியத்தை செய், ஜெபத்துக்கு வா என்று சொன்னால் நீ அவர்களோடு ஒப்புரவாக இவர்களை மன்னித்து விடு. ஆண்டவர் எதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுகிறாரோ உடனே அறிவு கிரியை செய்யும். அறிவுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லும் போது அறிவை அல்ல ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த ஞானம் தேவனால் வரக்கூடியது. தேவனே நமக்கு ஞானமாகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சூழ்நிலையை வைத்து தேவனை பார்க்க கூடாது, தேவனை வைத்து சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்துவிட்டு நீ தேவனை பார்க்காதே, விசுவாசம் வராது. தேவனை பார்த்துவிட்டு நீ சூழ்நிலையை பார்ப்பாயானால் உனக்குள்ளே விசுவாசம் ஊற்று போல பொங்கி வந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சூழ்நிலைகளை பார்க்கும்போது சூழ்நிலைகள் பேசுவதை நீங்கள் கேட்க ஆரம்பித்து விடுவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போகிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவன் சூழ்நிலையை விட்டுவிட்டு தேவனை பார்க்கிறான். நீர் நினைத்தால் அது நடக்கும் ஆண்டவரே, நான் தனியாக அதை பார்த்தால் நடக்காது என்றுதான் சொல்லுவேன். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பது நான் உம்முடைய முகத்தை பார்ப்பதில் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம் அநேக நேரம் எதை பார்க்கிறோம்? சூழ்நிலையை பார்க்கிறோம், நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். இதை வைத்து இது நம்மை விரக்திக்குள்ளே நடத்துகிறது, அவிசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறது, சந்தேகத்துக்குள்ளே நடத்துகிறது. இதை வைத்து தேவனை பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. எது நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் முதலாவது தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ளவர், இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினவர், எதையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்ய வல்லவர், யாருக்கும் செய்ய வல்லவர். இதை பார்த்து விட்டால் இதை பார்ப்பீர்கள். இதை பார்க்கும்போது ஆர்ப்பமாய் தெரியும். எனவேதான் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது ஒரு விசுவாசி. காற்றை பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். தண்ணி வரணும்னா ரெண்டும் இருக்கணும். காற்று அடிக்கணும், அந்த தென்றல் காற்று இளம் தென்றல் அடிக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே மழை வரணும். ஆனால் நீ எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலை மாறாது. சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும், ஆனால் அற்புதம் நடக்கும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீ சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை பார்த்தால் உனக்கு மட்டுமல்ல, தண்ணீர் தேவை என்பது தட்டுப்பாடாக இருக்கிறது. மனிதனுக்கே குடிக்க தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு எப்படி கொடுப்பது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அரைகுறையாக அல்ல, சம்பூரணமாக. இப்ப நீங்க என்ன செய்யணும்? சம்பூரணமாக கீழ்ப்படியணும். நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரம். ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் வனாந்தரத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வாய்க்கால் வெட்ட வேண்டியது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அல்ல. இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாய்க்கால் வெட்ட வேண்டும். உங்கள் தேவைக்காக மட்டும் நீங்கள் வேலை செய்யாமல் தேவைக்கு மிஞ்சி வேலை செய்ய பழக வேண்டும். எங்கள் சாப்பாட்டுக்காக மட்டும் நாங்கள் ஊழியம் செஞ்சோம்னா நிறைய செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் மிஞ்சி தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக செயல்பட வேண்டும். அதே போலதான் நீங்களும்
என் தேவையை சந்திச்சா போதும், என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், அதுக்காக நான் செய்கிறேங்கிறத மாறி தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டாம். ஆமென். என் தேவைக்காக என் பக்கத்தில் நான் பள்ளம் தோண்டுவது எனக்கு எளிது, ஏனென்றால் அது எனக்காக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக மட்டும் நீ செயல்படாதே, ஒவ்வொருவருக்காகவும் செயல்படு. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே இவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டினார்கள். பாருங்க 18ஆம் வசனத்துல, இது கர்த்தரின் பார்வைக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, லேசான காரியம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு லைட் திங்ஸ். அப்ப ஆண்டவருக்கு இது எப்படிப்பட்ட காரியம்? தண்ணியே இல்லைங்கிறது எப்படி கிடைக்குங்கிறது உங்களுக்கு கடினமான காரியம். ஆனால் என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தால் அவருக்கு அது லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கு லேசான காரியம். உங்க சூழ்நிலையை இப்போ மனசுக்குள்ள கொண்டு வாங்க, உங்க பிரச்சனையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க, உங்க தேவையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உமக்கு இது லேசான காரியம். எத்தனை பேர் சொல்ல விரும்ப? ஒரு 3 தடவை சொல்லுவோமா? உமக்கு இது லேசான காரியம், உமக்கு இது லேசான காரியம், உமக்கு இது லேசான காரியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். உன் தேவைக்காக பள்ளம் தோண்டினால் கிடைக்குமா என்று ஏங்குகிறாயே, நீ மட்டும் எல்லாருக்காகவும் செயல்படக்கூடிய பரந்த மனப்பான்மையில் நீ கிரியை செய்வாயானா ஆண்டவர் நீ நினைப்பதற்கு மேலாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி வந்தா போதும் அப்படிங்கிற ஏக்கம் நிறைந்த அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? நிரப்பப்படுகிற அனுபவம். ஆமென். ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தாங்க ஆண்டவரே, கேட்காதீங்க. ஆண்டவர் எப்பவுமே இந்த கொஞ்சம் தர்றவர்ல நிரப்புகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்கிறவர்? நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கை பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புகிறார், நம்ம ஞானத்தால் நிரப்புகிறார், நம்முடைய பாத்திரங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சூழ்நிலையை பார்க்காத. காற்றையும் நீ அதை எதிர்பார்க்க, காத்தடிக்கலையே மழை வரலையே, சூழ்நிலையை பார்க்காத, தேவனை பார். 2வது, சூழ்நிலையை பார்த்தவள் யார் என்றால் இந்த மரியாள், மார்த்தாள். ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே. நம்மளும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆண்டவரே காலம் கடந்து போயிற்று, காலம் கடந்து போயிற்று. நல்லா கவனிங்க, நீங்க நினைச்ச மாதிரி நீங்க நினைச்ச நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்யாட்டா கர்த்தர் கிரியை செய்யலைன்னு விட்டுறக்கூடாது. அவர் கையில் விட்டுட்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். போராடக்கூடாது. அவர் கையில் வர்றது வரட்டும், ஆண்டவரே நீங்க விட்ட வழி அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுறணும். அவர்கிட்ட விட்டுட்டோம்னா நம்மளால முடிஞ்ச காரியத்தெல்லாம் செய்த வரைக்கும் அவர் அமைதியாக உட்காந்துருப்பார். ஆமாவா இல்லையா? நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் போ உன்னோட முயற்சி எல்லாம் பாரு. அப்புறம் கடைசியில் ஒண்ணுமே வழிக்கு வரலங்க, யார்கிட்ட வருவோம்? அதை சொல்றாரு, முதல்ல என்கிட்ட வந்துரு, என் கையில் ஒப்பு கொடுத்துரு. ஆனால் நீ நினைச்ச மாதிரி நடக்காது, நீ நினைச்ச நேரத்தில் நடக்காது. ஆனால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக கிரியை செய்வேன். பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படி மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற ஒரு காரியம் பல காரியத்துக்கு, பல ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும். நீ செய்ய போவது விசுவாசத்தோடு பள்ளம் தோன்றதுதான். ஆனா உன் தேவைகள் சந்திக்கப்படுகிற அதே கீழ்ப்படுகிற காரியத்தை வைத்துதான் உன்னை அழிக்க நினைக்கிற எதிரியையும் நான் அழிக்க போகிறேன். ஆமென். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்ப நாம் செய்கிற ஒரு சின்ன கீழ்ப்படிதல். இன்னைக்கு மனுஷனுக்கு எது கஷ்டம் தெரியுமா? கீழ்ப்படுகிறது தான் கஷ்டம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு காரணம் கீழ்ப்படிதல் தான். அநேக பரிசுத்தவான்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்களுடைய கீழ்ப்படிதல். ஆனா இன்னைக்கு மனுஷனை பிசாசு என்ன செய்ய விட மாட்டேங்கிறான்? கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். மனுஷன் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோம், அவங்க சொல்றது கீழ்ப்படுகிறோம், இவங்க சொல்றது கீழ்ப்படுகிறோம். ஆனா யார் சொல்றது கீழ்ப்படியல? தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்களுடைய அடிகள் மேல்படியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை பார்த்தவர்களும் உண்டு, தேவனை பார்க்காமல்
சூழ்நிலைகளை பார்த்தவர்களும் உண்டு. சூழ்நிலையே பார்த்தா சோறு வரும். இந்த வேவு பார்க்க போன 10 பேர் எதை பார்த்தார்கள்? தேவனை பார்க்கவில்லை, சூழ்நிலை பார்த்தார்கள், மனிதர்களை பார்த்தார்கள். நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருக்கோம், நம்மளால முடியாதுன்னு சூழ்நிலையை பார்த்தவர்கள். ஆனால் 2 பேர் தேவனை பார்த்தார்கள். தேவன் அதை ஒப்பு கொடுப்பார். ஆமென். தேவனை பார்த்துட்டீங்கன்னா சூழ்நிலை ஒன்றும் பெருசே கிடையாது. தேவன் அதை நம்ம கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதான் அதனுடைய அர்த்தம். ரொம்ப சிம்பிளா, லேசா. நீங்க ரொம்ப கஷ்டப்படுற காரியத்தெல்லாம் கர்த்தர் லேசா செய்யறதுக்கு நிறைய வழியை வச்சிருக்காரு. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப போராடணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கையில விட்டுட்டு அவர் சொல்றது மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா போதும். லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம்னு சொல்லி? ஆமென். படிப்பு வரமாட்டேங்குதா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? சப்ஜெக்டே பார்க்காத, இயேசுவை பாரு. அவர் உனக்கு அது ஈஸியாக புரியும்படி என்ன செய்வார்? லேசாக கொடுப்பார். வேலை கஷ்டமாக இருக்கா? ஆண்டவரே புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கா? கத்தரை பாரு, கத்தர் அதை சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு வேண்டிய ஞானத்தை தருவார். ஆமென். இப்போ உள்ள சூழ்நிலை வியாபாரம் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கா? நீ கத்தரை பார். இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்காத, தேவனை பார்க்க 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 எல்லாமே லேசான காரியமாய் முடியும். ஆனால் அதே சமயத்தில் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யோசுவா சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்க்கிறார். எடுத்து வாசிப்போமா? யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இருள் வரப்போகிறது. ஆனால் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பகல் பொழுது தேவை. இதை அறிந்த யோசுவா செய்யுள் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். நல்ல சொல்லுவோமா? சும்மா சூரியனை பார்த்து சூரியனே அங்கே நில்லு, சந்திரனே அங்கே நில்லுன்னா நிற்காது. இன்னைக்கு நம்ம எதை பார்த்து பேசிட்டு இருக்கோம்? எனக்கே இந்த நிலைமை, எனக்கே இப்படி போராட்டம், எனக்கே சூழ்நிலையை பார்த்து பார்த்து பேசுகிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்த்து பேசுவதற்கு முன்பாக யோசுவா யாரை நோக்கி பார்க்கிறார்? தேவனை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். பேதுரு சூழ்நிலை பார்க்கிறார். கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, அங்கே படகெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இயேசு அங்கே கடலிலே நடுக்கடலில் நடந்து வருகிறார். எல்லாரும் ஆவேசம் என்று பயந்த போது ஆண்டவர் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்ன போது பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம், நீரே ஆனால், என் ஆண்டவரே ஆனால், அவரை பார்த்துட்டேன்னா இது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, இந்த கடலின் மேல் நடந்து வரும்படி கட்டளையிடும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீங்க நடக்கிற மாதிரி நானும் நடக்க போறேன்னா விழுந்துருவான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமே. சூழ்நிலை பார்க்க கூடாது. தண்ணீரை பார்த்தா அதை பந்தி விசாரிக்கிற இடத்துல கொண்டு போவதற்கு விசுவாசம் வராது. வெறும் தண்ணியை பார்க்க 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 இந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்துறதா, இந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்துறதான்னு அவிசுவாசம் வரும், பயம் வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுங்கள் என்று சொன்னது யார்? ஆமே. நான் என்ன செய்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, என்னை செய்ய சொன்னது யார் என்பதுதான் முக்கியம். என்னை செய்ய சொன்னது யாரு? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யறீங்களே அதை செய்ய சொல்றது யாரா? உங்க மனசா, உங்க உறவுகளா, தேவனா? நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு மாட்டிக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவன் சொன்னாரா? தேவன் சொல்லி செஞ்சீங்களா? உங்க மனசு சொல்றத, உங்க ஆசை சொல்றத, உங்க சொந்த பந்தங்கள் சொல்றத கேட்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் சண்டை போடுறோம்? எனக்கு ஏன் இந்த ஆண்டவர் இந்த பிரச்சனை? என்கிட்ட கேட்டையா? நான் இதை செய்ய சொன்னா? நெகேமியாவை பாருங்க. நெகேமியா ரொம்ப துக்கத்தோடு இருக்கான். எருசலேமின் அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது.
அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நிந்தைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவமானத்தில் வாழ்கிறார்கள், தேசப்பற்று துக்கத்தோடு இருக்கிறார். ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேட்டு எப்படியாவது போய் அங்க போகணும்னு ஆசைப்படுறான். துக்கத்தோடு இருக்க பார்த்தோன்னே ராஜா கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும்? நீ ஒரு நாள் இப்படி என் சமூகத்தை துக்கமா இருந்ததில்லை, இது மனோ துக்கமே ஒழிய வேறு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு என்ன வேணும்னு கேட்டபோது உடனே இதாண்டா சந்தர்ப்பம் உடனே பேசல, கர்த்தரை நோக்கி ஜெபித்து பின்பு ராஜாட்ட பேசுறான். எடுத்து பாருங்க, நெகேமியாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் ராஜாவை பார்த்து அல்ல, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து. ஆமென். மனுஷனை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி யாரை பார்த்து ஜெபம் பண்ணணும்? தேவனை பார்த்து. எதையுமே தேவனை பார்த்து தேவனிடத்தில் பேசிவிட்டு நீங்கள் போவீர்கள் என்றால் அது உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு வாங்க. 2 ராஜாக்களின் புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் மிருக ஜீவன்களாம் குடிக்கும்படி பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால நிரப்பப்படும். இப்ப ஒரு கேள்வி, ஆண்டவரே எனக்கு தேவை தண்ணி குடிக்கிறதுக்கு, நாங்க எவ்வளவு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்க தண்ணி தோண்டினா போதுமே, ஏன் பள்ளத்தாக்கு முழுசும் வாய்க்கால் வெட்ட சொல்றீங்க? கேட்கல. ஆண்டவர் நம்ம செய்ய சொல்ற காரியத்துல நம்முடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய பிரச்சனைகளுக்கும் பரிகாரத்தை அதில் தான் வைத்திருக்கிறார். உங்க கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா தேவைகளும் சந்திக்கப்படும், பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் கிடைக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மோவாபியர்கள் உங்கள் கையிலே கொடுப்பார், ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மறுநாள் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப பயந்துகிட்டு இருக்கீங்க, சாக போறோம், தண்ணி இல்ல, சாகரக்கா வந்திருக்கோன்னு. நீ சாக வந்தவன் இல்லப்பா, சாதிக்க வந்தவன். கீழ்ப்படிதல் உன் தேவைகளை உனக்கு கொடுப்பது மட்டுமல்ல, உன் பிரச்சனைகளை மாற்றுவது மட்டுமல்ல, உன் பிரச்சனையை அழிப்பதற்குரிய சாதனையாளனாக உன்னை மாற்று. பாருங்க 19ஆம் வசனம், நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள். ஏன் நல்லதெல்லாம் கெடுக்கிறான்? இவர்களுக்கு நல்லதல்ல, எதிரியனுடைய நல்லதை எல்லாம் கெடுக்கிறான். நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு அவருடைய பார்வைக்கு நலமானதை கொடுக்கிறார், அதை அழிச்சு போடக்கூடாது. சத்துரு அவனுடைய பார்வைக்கு எதெல்லாம் நல்லதுன்னு வச்சிருக்கானோ அதெல்லாம் அழிக்கத்தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கார். ஆமே. நல்ல மரங்கள் யாருடைய தேசத்தில் இருக்கிறது? சத்துருடைய தேசத்தில். நல்ல கோட்டைகள் எங்க இருக்குது? சத்துருக்கு எதெல்லாம் நல்லதா தெரியுதோ அதெல்லாம் அழிச்சு போடுங்க. அல்லேலூயா. நான் சொன்னது திரும்ப சொல்றேன், முன்னாடி ஒரு தடவை சொன்னேன். வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த மண்ணு சிமெண்டெல்லாம் வைக்கிற ஒரு நாள் உள்ள வந்து பார்த்துட்டு, சார் இந்த கிச்சன் இந்த அக்னி மூலையில் இருக்கணுமே, அங்கே இருந்தால் நல்லது, இது அவங்களுக்கு நல்லது, ஆனால் அதை நம்ம அழிச்சிருக்கோம். ஆமேன்னு சொல்லுவோமா? எந்த மூலையில் இருந்தான்னு எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட இருக்கார். சில காரியங்கள் உலகத்துக்கு நல்லது, நாள் பார்த்து போகணும், நேரம் பார்த்து போகணும், அதான் நல்லது. உலக மக்கள் நல்லதுங்கிறத நீ அழிச்சாதான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். உலக மனிதனுக்கு அது நல்லதா இருக்க, நாள் பார்க்கறது, ஜோசியக்காரண்ட போய் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, இதெல்லாம் அவர்களுக்கு நல்லது. அதை அழிக்க வேண்டாம். அதையெல்லாம் என்ன செய்வீங்க? தூர்த்து போடுவீர்கள், கெடுப்பீர்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால். அது கவனிங்க, இவங்களுக்கு தேவை, இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி. ஆனா இப்ப ஆண்டவர் எவ்வளவு தண்ணி கொடுத்திருக்காரு? தேசம் முழுவதும். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கீழ்ப்படிதல் தேசத்தை பாதிக்க வேண்டும். நீங்க கீழ்ப்படிந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணா தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிந்து தேசத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள், பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினால் உங்களுடைய ஜெபம் தேசத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தான் புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம். இதெல்லாம் தேசத்துக்காய் ஜெபிக்க, இந்த திருவொற்றியூர் மக்களுக்காய் ஜெபிக்க. நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேசம் தண்ணீரால் என்ன செய்த? ஏதோ தேசம் வழியா வந்துருச்சான்.
எங்கிருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியாது. ஹலோ, நல்லா கவனிங்க. நீங்க இருக்கிற இடத்துல வாய்க்கால வெட்டி கொடுத்தா அவர் எங்கேயோ இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. இவங்க ஏதோ தேசத்துக்கெல்லாம் போல. ஆனால் தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? நீ இருக்கிற இடத்துல கீழ்ப்படிந்தா இல்லாத இடத்துல உனக்காய் கிரியை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கீழ்ப்படியணும். ஆமென். இருக்கிற சபைக்கு கீழ்ப்படியணும், இருக்கிற ஊழியத்துக்கு கீழ்ப்படியணும். அவங்க இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதார்கள். எங்கோ இருந்து தண்ணி வருது, அங்க வெட்டுறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏனென்றால் அவர் மலைகளையே பிளக்கிற தேவன். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், பூமியை பிளக்க வைக்க தேவனால முடியுமா முடியாதா? முடியும். ஏன் அவர் பிளக்க வைக்கல? பூமியை பிளந்து தண்ணி இல்லாட்டி இந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை ஆண்டவர் காட்டின மாதிரி எல்லாருக்கும் பக்கத்தில் ஒரு நீரூற்றை கொடுத்துருக்கலாம். எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய அற்புதங்களை உங்களுடைய கீழ்ப்படிதலை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறார்? அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. இந்த தண்ணீரை ஏன் தேசம் முழுவதும் நிரப்பினார் என்றால், நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். காலையில் சூரியன் அப்படி உதிக்குது. அந்த சூரியன் உதிச்ச உடனே தண்ணி எங்கே, அந்த சூரிய கதிர்கள் எங்கே படுது? தண்ணீரில். அதிகாலையில் சூரியன் எப்படி தெரியும்? சிவப்பாக இருக்கும். இப்போ இந்த சிவப்பான கதிர்கள் அந்த தண்ணியில் பட்ட உடனே அதெல்லாம் எப்படி தெரியுது? ரத்தம் மாதிரி தெரியுது. இப்போ தூரத்தில் இருக்க எதிரிகள் பார்க்குறாங்க, என்னடா நம்ம எதிரிகள் நம்ம கூட சண்டை போட வருவான்னு பார்த்தா அவன்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்துட்டான் போல, எல்லாம் ரத்தமாக இருக்கு, எல்லாம் செத்துட்டானுங்க, வாங்க போய் கொள்ளையாடுவோன்ட்டு வந்தான் பாருங்க. எல்லாம் எழும்பி அவனுங்களை அடிச்சு போட்டாங்க. என்னோட அர்த்தம் என்ன தெரியுமா? பிரச்சனையை தேடி தேடி போய் நீ சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல கீழ்ப்படிந்தா பிரச்சனையை உன் காலில் வந்து விளைவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துக்கு எதிரிகள் வந்துட்டாங்க. வந்த உடனே பாருங்க, மோவாபியர்கள் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இந்த இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அதனால் மோவாபியரை கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுக்களை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். ஆமே. என்ன செய்வீங்கன்னு சொன்னாரோ அதை செய்தார்கள். நல்ல கவனிங்க. என் தேவைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய சொல்லும் போது கீழ்ப்படுகிற நான் தேசத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகளை அழிப்பதற்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதற்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும். புரிஞ்சதா? என் தேவைக்கு மட்டும் நான் கீழ்ப்படியக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நான் கீழ்ப்படியணும். அப்ப ஆண்டவர் சார் உள்ள புகுந்து போ. நீ போற இடம் எதிரியினுடைய தேசம். அங்க நல்ல மரம் இருக்கும், நல்ல கோட்டை இருக்கும், நல்ல நிலம் இருக்கும். அதை விட்டுறாத, அதை அழிச்சு போட்டுரு. இன்னைக்கு அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். விசுவாசத்தில் முழங்கால் படியிட்டு இந்த உலக மக்கள் எதெல்லாம் நல்லதுன்னு காணப்படுகிறதோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுவதற்காக, ஜெபத்தில் நிர்மூலமாக்குவதற்காக. அவர்கள் கோட்டைகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க எதா கோட்டை கோபுரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே சுயநலத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து, ஆண்டவரே என் தேவைக்காக மட்டும் நான் கீழ்ப்படியதை விட உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், உம்முடைய வேலைக்காய் கீழ்ப்படிய விரும்புகிறேன், உம்முடைய ஊழியத்துக்காய் கீழ்ப்படிய விரும்புகிறேன். அப்படி நடந்தபோது ஆண்டவர் சொன்னபடியே செய்தார்கள். பிரச்சனையை இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாரே, ஆனால் அழிச்சது இருக்கிற இடத்துல ஓட ஓட விரட்டி அவன் இடத்திலே அழிக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? இவர்கள் எழும்பி அவர்கள் இடத்துக்கு போயிருந்தால் அவர்கள் அழித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வரவழைத்து விரட்ட வைத்து அவர்கள் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களையும் அழித்து அவர்கள் தேசத்தையும் அழித்து போடுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு சொல்லுங்க லேசான காரியம். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் நீங்க கத்துக்கிற வேண்டிய மிக முக்கியமான காரியம், நான் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சூழ்நிலையை பார்த்து பேசுவேன். எனக்காக என் தேவைக்காக மட்டும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் கீழ்ப்படிவேன். ஆமே. இருக்கிற காரியங்கள், ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் எனக்கு புரியாவிட்டாலும், புரியுதோ புரியலையோ அவர் சொன்னார் நானும் கண்டிப்பா செய்வேன். தண்ணியை கொண்டு போய் ஊத்துனா விசுவாசத்தோட ஊத்துனாங்கல்ல,
திராட்சை ரசமாக மாறிடுச்சு. கொண்டு போகிற வரைக்கும் மாறாமல் இருக்கலாம், அங்கே ஊற்றுற வரைக்கும் மாறாமல் இருக்கலாம், ஊற்றும் போது ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. புரியாது. எல்லா வீட்லேயும் கலசங்களை வாங்கிட்டு வாமா, உங்ககிட்ட இருக்க எண்ணெய் எடுத்து ஊற்று, அதான் முதல்ல கொண்டு வா, இந்த எண்ணெய் எடுத்து ஊற்று. எல்லா வீட்டில இருந்து வாங்கின பாத்திரமெல்லாம் நிரம்புது. ஆனால் புரியாது. எடுத்தால் குறையணும் இல்லையா? நமக்கும் எடுத்தால் என்ன செய்யுது? குறையுது. ஆண்டவருக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன செய்யுது? குறையுது. ஆனால் குறையாது. கொடுத்து பாருங்கள், என்ன செய்யும்? தேவராஜ்யத்துக்கு குறையும். குறையாது. தேவராஜ்யத்துக்கு கொடுத்தா என்ன செய்யாது? குறையாது. நமக்காக எடுத்தால் என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே இவர்கள் ஆண்டவர் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறாரு, எங்கள் பக்கத்தில் தோன்றோன்னு சொல்லி அங்கே மட்டும் தோண்டலை. எல்லாருக்கும் ஒரு பரந்த தரிசனம் வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தரிசனம்? தேசம் முழுவதும் தண்ணீர் வரப்போகிறது. பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால் வெட்டுங்கன்னா நான் நிற்கிற இடத்துல வெட்டுறது மட்டும் இல்லை, அப்படியே போய் சுற்றி சுற்றி வா. நீங்கள் இருக்கிற இடத்த மட்டும் யோசிக்காதீங்க, அந்த தெருவை யோசிங்க. உங்கள் தெருவை பற்றி தரிசனம் வரட்டும், உங்கள் ஏரியாவை பற்றி, உங்கள் நகரை பற்றி ஒரு தரிசனம் உங்களுக்கு வரட்டும். நீங்கள் இருக்கிற திருவொற்றியூரை பற்றி உங்களுக்கு ஒரு தரிசனம் வரட்டும். நம்ம இருக்க சென்னை பட்டணத்தை, நம்ம இருக்க தமிழ்நாடு, நம்ம இந்திய தேசத்தை குறித்த ஒரு தரிசனம் வரும் என்றால் உங்களுடைய ஜெபம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மூல காரணமாக இருப்பது கீழ்ப்படிதல். முழங்கால் படிடுவோமா? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கீழ்ப்படிதல்ல தான் இருக்கு. கீழ்ப்படிந்து பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய நிலைமையில் இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சூழ்நிலை பார்க்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். உங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன். கர்த்தருடைய கரம் இறங்கி எலிசாவின் மேல் இறங்கி எலிசாவுக்குள்ளிருந்து தேவன் எதை பேச சொன்னாரோ அதை பேசினார். எலிசா சொன்ன வார்த்தை நார்மலாக நடக்கக்கூடியதில்லை, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் இயற்கையாய் நடக்கிற வழிகளை விட இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுவோமா? நான் முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நீ சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இனியும் நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், இனியும் நான் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன், மனிதர்களை பார்க்க மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர்ந்து வருவதை பார்க்கிற வரைக்கும் என் விசுவாசம் போயிடும். ஆனால் தேவனை நோக்கி பார்த்தா செங்கடல் பிளக்கும். தேவனை நோக்கி பார்த்தால் செங்கடல் பிளக்கும். தேவனை நோக்கி பார்த்தால் கண்மலை பிளக்கும். யோர்தான் பிரிந்து போகும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்தால் வானத்திலிருந்து உனக்கு மன்னா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம். ஆண்டவரே, முற்றிலுமாய் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்கப்பா, முற்றிலுமாய் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்காக மட்டுமல்ல, என் தேவைக்காக மட்டுமல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக நான் கீழ்ப்படிய ஒரு பரந்த தரிசனத்தை எனக்குள்ளே தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்கே இறங்குகிறதோ அங்கே நிரப்புகிற அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்ல கரம் இறங்குவதாக. உம்முடைய கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆவியினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக. கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனியும் நாங்கள் சூழ்நிலை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய வல்லமையை பார்த்து, தேவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து, தேவனுடைய ஆளுகை செய்கிற தன்மையை பார்த்து, நாங்கள் சூழ்நிலை பார்த்து அற்பமான காரியம் இது தேவனுடைய பார்வையில் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஜெயிக்க கிருபை தாரும். சத்துருக்கள் எங்களை அழிப்பதற்கு நீர் ஒரு காலம் ஒப்பு கொடுக்க மாட்டீரையா. சத்துருவை அழிப்பதற்குரிய பலத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலத்தையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.